வித்தியாசமான ஒரு விசேஷமான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம பார்க்க போனோம்னா, இந்த 51 சங்கீதம் கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காரியமாக இருக்கும். யாரெல்லாம் பாவத்தோடு இருக்கிறவர்கள் அப்படின்னு சொல்லும்போது உடனே 51 சங்கீதம் என்ன பண்ணுவாங்க, அதில் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, நீங்கள் பலியை விரும்புறதில்ல, விரும்பினால் செலுத்துவே ஆண்டவர் இன்னொரு அப்படியெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே போயிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த 51 சங்கீதம் பழைய ஏற்பாட்டினுடைய அனுபவத்தில் இருக்கிற ஒரு மனிதன் புதிய ஏற்பாட்டு அனுபவத்தை உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். ஆமே, நான் சொல்கிறது புரியுதுங்களா? அவர் நியாயப்பிரமாணத்தில் இருந்தவர், அவர் பாவத்திற்கு பலி செலுத்தக்கூடிய ஒரு இடத்துல இருந்த ஒரு மனிதர். ஆனால் அவர் பேசின வார்த்தை, அவர் இந்த இடத்துல ஜெபித்ததான ஜெபங்களை பார்க்கும் பொழுது புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவத்தை இதில் கொண்டு வந்திருக்கிறது நாம் பார்க்கலாம். இதை தான் இந்த நாட்களில் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 51:17 எடுத்து நீங்கள் வாசிக்கலாம். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே. ஏமா ஒருத்தர் வாசிங்க, வாசிச்சாங்க ஒருத்தவங்க விட்டுருங்க. தேவனேற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான் தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நொறுக்கப்பட்ட ஒரு இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாராம், புறக்கணியாத ஒரு தேவன் அப்படிங்கிற ஒரு தாவீதுனுள்ள ஒரு மைண்ட் செட் இருக்கிறத பார்க்குறோம். இதில் நமக்கு என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், தாவீதுனுடைய பாவங்கள் அவனை எவ்வளவாக அவனுடைய இருதயத்தை ஒரு பெரிய வேதனைக்குள்ளாக்கியது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். நம்ம சாதாரண பாவத்தை சாதாரணமாக எடுத்துக்கிறோம். ஆமென். பாவங்களை ஒரு பெருசாக நம்ம எடுக்கலை. பாவம்னா சரி பாவமா அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தாவீதுனுடைய பார்வையில் இந்த பாவம் மிகவும் பயங்கரமாக காணப்படுகிறதை தான் இந்த 51 சங்கீதத்தில் வாசிக்கிறோம். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காரணம் என்ன என்று சொன்னால், அந்த பாவத்தினாலே வருகிறதான வேதனைகள், பாவத்தினாலே வருகிறதான சாபங்கள், இதெல்லாம் அவன் பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இந்த வேதம் என்னென்ன சொல்லுகிறது எல்லாமே அவன் கண்ணுக்குள்ளார வர ஆரம்பிச்சிருச்சு. நார்த்தான்வேல் போய் சொல்கிறார், வேற ஒன்றும் சொல்லலை, எப்பா நீ பச்சை பாலுக்காக அந்த மகனை நீ என்ன செஞ்ச, கொன்னுட்டியே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் 51 சங்கீதத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான் இல்லைங்களா? அப்போ அந்த பாவம் அவனை எவ்வளவு வேதனைக்குள்ளாக்கியது. இப்போ இந்த 51 சங்கீதத்திற்கும் நம்முடைய பாவங்கள் ஒன்று இருக்குமானால் அந்த பாவத்திற்கான ரெஸ்பான்ஸ் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறதுக்கும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த சங்கீதத்தில் கடவுளின் பார்வையில் ஒரு மனுஷன் சொல்கிறாரு, ஒரு அறிஞர் ஒருத்தர் சொல்கிறாரு, கடவுளின் பார்வையில் சொல்ல முடியாத பாவத்தை செய்த ஒருவரின் இதயபூர்வமான அழுகை என்று சொல்லி ஒரு அறிஞர் சொல்கிறார். நல்லா அதை பாருங்க. கடவுளின் பார்வையில் சொல்ல முடியாத பாவத்தை செய்த ஒருவரின் இதயபூர்வமான அழுகை. நான் அந்த அறிஞர் எவ்வளவு ஆராய்ந்து பார்த்து இந்த வாசனத்தை சொல்கிறான்னு பாருங்க. இன்னைக்கு இதுதான் நமக்கு இன்னைக்கு தேவையான ஒரு காரியங்கள். நம்ம பாவத்திற்காக நம்முடைய அழுகை வரமாட்டேங்குது, பாவத்துக்கான ஒரு வேதனை வரமாட்டேங்குது, பாவத்துக்கான நொறுங்கின இருதயம் நமக்கு வரமாட்டேங்குது. எதையுமே அலட்சியமாக நாம் என்ன செய்கிறோம், செய்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தாவீது இருக்கிற ஒரு தெளிவான சிந்தை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். 51 சங்கீதம், இதை சில பகுதிகளாக நம்ம பிரித்து பார்க்கலாம். 51 சங்கீதம் 1 2 வசனங்கள். என் மீறுதல் நிமித்த சுத்திகரியும், அக்கிரமத்திலிருந்து முற்றிலும் கழுவி. இதில் 3 காரியங்களை இதில் பார்க்கலாம். என்னென்ன இருக்கு? அக்கிரமம் இருக்கு, மீறுதல் இருக்கு, பாவம் இருக்கு. ஆமே. இப்போ இந்த 3ஐயும் நம்முடைய பாவத்தில் பார்த்துருக்கிறோமா? நம்ம பாவம் என்கிற ஒரே ஒரு இதுதான் பார்க்குறோம். ஆனால் இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால், இந்த பாவம் ஒரு காம்போ போல வருது. அந்த பாவம் என்கிற ஒன்று நிறையா கூட்டிகிட்டு வருது. இதை தான் அவர் சொல்கிறாரு, நம்மகிட்ட என்ன இருக்குதுங்க, மீறுதல் வருகிறது, அக்கிரமம் வருகிறது,
பாவம் வருகிறது. நம்ம வாசிக்கலாம் ஆதியாகம புஸ்தகம் 3வது அதிகாரம் 9 10 வசனங்கள் வரை. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன் தான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு, நான் நிர்வாணியாய் இருப்பதினாலே பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்போ ரைட், அடுத்து அது 2 தான். ஆதியாகம புஸ்தகம் 3:17 எடுத்து வாசிங்க. சபிக்கப்பட்டிருக்கும் புசிப்பாய். நடந்த காரியம் ஒண்ணுதான். சாப்பிடாத என்னது என்ன செஞ்சாச்சு? சாப்பிட்டாச்சு. ஆனா என்னென்ன உண்டாச்சு? முதல்ல பயம் வந்துருச்சு. புரியுதுங்களா? அந்த பாவத்தை நிமித்தம் பயம் அவனுக்கு உண்டானது. 2வது, தேவனை விட்டவன் என்ன செஞ்சான்? ஒளித்து கொண்டான், மறைத்து கொண்டான், பிரிவு வந்து விட்டது. 3வது, நம்ம 17ஆம் வசனத்தில் பார்த்தோம், 3:17 வாசிச்சோம், சபிக்கப்பட்டு போகிறது. ஆமீன். புரியுதுங்களா? அப்ப ஒரு பாவம் என்கிற ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுதுங்க? இப்பதான் சொன்னேன், சொல்லுங்க. பிரிதல் வருகிறது. இது 3 வகை. அந்த 3மே 3 இடங்களிலே பிரதிபலிக்கிறது. 3 ஒரே இடத்துக்கு வராது. புரியுதுங்களா? இது எங்கெங்க வரும்? ஆவி, ஆத்மா, இந்த 3மே பாதிக்கிறது. புரியுதா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரே ஒரு சங்கீதம் தான், பாவங்கிற ஒரு காரியம்தான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில 3 இடங்கள்ல ஆவியிலே பாதிக்கிறது, ஆத்மாவிலே பாதிக்கிறது, சரீரத்திலே பாதிக்கிறது. ஏன் என்று சொன்னால், பாவத்தினுடைய தொடர்படைவது மீறுதல்கள், அக்கிரமம், பாவம். இது எல்லாமே நமக்குள்ள என்ன செய்யுதுங்க? ஒன்று போல வந்து விட்டுவதனாலே நம்முடைய 3 இடங்களிலும் பாதிக்கிறது. ஆவியிலே பாதிக்கிறது, ஆத்துமாவிலே பயம் உண்டாகிறது. ஆமே இல்லைங்களா? ஆவியில் என்ன உண்டாதுங்க? பிரிவு உண்டாகிறது. தேவனுடைய ஆவிக்கும் நம்முடைய ஆவிக்கும் ஆத்துமாவில் பயம் வந்துருச்சு. பாவம் பண்ணிட்டோன்னு ஆத்துமாவில் பாவம் வந்தது, சரீரத்தில் தண்டனை வந்துருச்சு. ஆமே. இப்போ கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அவன் தாவீது தன்னுடைய பாவத்தை குறித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய ஆவி, ஆத்தும, சரீரத்தில் மீறுதல்களும் அக்கிரமங்களும் அதற்கான பாவத்தினுடைய தண்டனைகளையும் அவன் என்ன செய்ய ஆரம்பிச்சிருக்கிறான்? முதல்ல பார்க்க ஆரம்பித்திருக்கிறான். ஆமென். நாம பாவத்தை எப்படி பார்க்கிறோம்? அதை சொல்லுவாங்களே சில பேர், பாவத்தை தண்ணீரை போல போறேன். அதெல்லாம் சொல்லுவோம், ஜாலியாக பேசிக்கிறவர் தான், தண்ணீரை போல போறேன்னு எல்லாம் இல்லை. இந்த பாவங்கிறது என் உள்ளத்தை உடைக்கக்கூடியதா இருக்கிறதா? இது என்னை பாதிக்குங்கிறது தெரியுதா தெரியலையா? இன்னைக்கு நிறைய நம்ம பாவத்துக்கு போறதுக்கான காரணமே இது எந்த வகையிலும் என்னை பாதிக்கல, எந்த வகையிலும் எனக்கு ஒன்றும் செய்யலை, இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைங்க, அது உங்க ஆத்துமாவிலையும் ஆவியிலையும் சரீரத்திலையும் உங்களை பாதிப்பு உண்டாகிவிட்டது. அது தேவனை விட்டு உங்களை விலக்கிருச்சு. தேவன் உங்க விட்டு விலக்கிட்டாரு. உங்களுக்கு பயம் இருக்கும், நீங்க தேவனிடத்துக்கு சீக்கிரமா வரமாட்டீங்க. ஆமென். காரணம், தேவ சமூகத்தில் வருவதற்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நாளைக்கு பார்த்துக்கலாம், அந்த பயம் வருகிறது. 3வது காரியம், நமக்கு நிச்சயமாக ஒரு தண்டனை உண்டு. இன்னைக்கு இல்லைன்னா இன்னைக்கு ஒன்று உண்டு. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னொரு பகுதியை நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த தண்டனை, பிரிவு, இந்த பயம் இதெல்லாம் பார்த்து அவன் என்ன பண்ணிட்டான்? ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு வேண்டும் என்று சொல்லி அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். இல்லைங்களா? அதுதான் முதல் பகுதி. அந்த 1-2 வசனங்கள் பார்க்கும் பொழுது இதெல்லாம் எனக்கு வந்து ஆண்டவர் இதெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு காரியம் வர்றான். 2வது, அவன் பாவ அறிக்கையை செய்ய ஆரம்பிக்கிறான். 51வது அதிகாரம் 3-6 வசனங்கள் வரை. பாவம் எனக்கு முன்பதாக என்ன செய்துங்க? எப்போதும் நிற்கிறது.
ம் நீ பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், ம் நீ நியாயம் தீர்க்கும்போது ம் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் ம் இதை அறிக்கையிடுகிறேன். ம் இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். ம் இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன், ம் உண்மை இருக்க விரும்புகிறேன். ம் அந்த வருடத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்தி. பாருங்க, அறிக்கையிட்டே இருக்கிறாரு. இப்போ இந்த பாவ அறிக்கை நமக்குள்ளே வருகிறதா? மன்னிப்பு கேட்குறோம், நான் தப்பு பண்ணிட்டேங்கிறத ஒத்துக்கிறோமா? ஆதியாகமம் புஸ்தகம் 39வது அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிங்க. இந்த வீட்டிலே ஆ என்னிடம் பெரியவன் இல்லை. ஆ நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் ஆ உன்னை தவிர வேறொன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. ஆ இப்படி இருக்க ஆ நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு ஆ தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். இப்போ பாருங்க, அந்த பாவம் எனக்குள்ள நான் எப்படி செய்ய போறேன்? நான் அப்படி செஞ்சிருவேனா? அவன் அறிக்கையிட ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் தவறு. யாருமே இல்லைனாலும் என் தேவன் என்ன செய்யறாருங்க? நான் சொல்வதை கொஞ்சம் நல்ல கவனமாக பாருங்க. காரணம் என்னன்னு சொன்னா, இந்த பாவத்தினுடைய அதனுடைய வெயிட் நமக்கு தெரியல, அதனுடைய பாரம் நமக்கு தெரியாததுனால எது பாவம்னே நமக்கு தெரியாமல் என்ன பண்ணிட்டாங்க, எதையுமே கண்டுக்காம போயிட்டே இருக்கிறோம். ஆனால் நம்மளோட கொஞ்சம் கொஞ்சமாக அது ஒட்டி ஒட்டி தான் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம புதிய வருடத்திற்குள்ளாக நாம் போகிறோம். ஏனென்று சொன்னால் ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ சீக்கிரம் வரும்பொழுது நான் மேலே போக முடியாதபடிக்கு என்னை பின்னாடி பாரம் கொஞ்சம் இழுக்க ஆரம்பிச்சிடும். நம்ம உட்காந்து யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் ஆண்டவருக்குள்ள பரிசுத்தமாக இருக்கிறேனா? எதெல்லாம் ஆண்டவருக்கு, அது பின்னாடி கொஞ்சம் நேரம் வாசிக்கலாம். இன்னொன்று வாசிங்க, நியாயாதிபதி எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி முறையிட்டு உமக்கு விரோதமாக பாவம் செய்தோம், நாங்கள் எங்கள் தேவனை விட்டு. இப்ப பாருங்க, அறிக்கை இடுறாரு. ஐயோ, நாங்க என்ன பண்ணிட்டோம்? தேவனை விட்டுட்டு எதை கும்பிட்டு இருக்கோம்? பாகால்கள்லாம் என்னங்க? என்ன அப்படின்னா? பாகாலுங்கிறது செழிப்பின் உபதேசங்கள், செழிப்பினுடைய தேவன் அது. பாகாலுங்கிறது செழிப்பு. எதெல்லாம் செழிப்பு? பணம், புகழ். புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? நான் சொல்றது புரியுதா? எல்லாரும் அமைதியா இருந்தா எனக்கு கொஞ்சம் ஓட மாட்டேங்குது. அதனால தான் போன வாரம் அப்படியே கொஞ்சம் சீக்கிரமாக முடிக்கிற மாதிரி ஆகி போச்சு. புரியுதுங்களா? பாகாலுங்கிறது செழிப்பு. தேவனை விட்டுட்டு செழிப்புக்குள்ளாக போகிறோம். பணத்தை நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், புகழை நாடி ஓடிக்கிட்டு இருக்கிறோம், பெருமையை நாடி ஓடிட்டு இருக்கிறோம், உலகத்தை நாடி ஓடிட்டு இருக்கிறோம். அப்படி என்றால் என்ன சொன்னா, அதுதான் விக்கிரக ஆராதனை. ஆமென். எனக்கு இதை காட்டிலும் இது பெஸ்ட்ன்னு சொல்லி என்னைக்கு மாற ஆரம்பிக்கிறோமோ அது பாகால்களாய் மாறுகிறது, விக்கிரகங்களாய் எனக்கு மாறுகிறது. பண ஆசை விக்கிரக ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லி கொண்டிருக்கிறது. அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள், தேவனை விட்டு விலகக்கூடிய எந்த ஒரு காரியமும் பாகால், அது ஒரு செழிப்பு. அது நம்மளை தேவனை விட்டு விலக்குகிறது. இவங்க என்ன சொல்றாங்க? நாங்க ஒன்றை விட்டுட்டு பாகால வேண்டிய வந்துட்டோம் அப்படிங்கிற இன்னைக்கு வேதனையா இருக்குன்னு சொல்லி தங்களுடைய பாவங்களை என்ன செய்யறாங்க? அறிக்கையிட ஆரம்பிக்கிறார்கள். நாம் என்றைக்காவது ஆண்டவரே உம்மை விட்டுட்டு நான் அதை தேடி போயிட்டேங்கிற காரியம் நம்மள்ட்ட இருக்கா? சொல்றது புரியுதுங்களா? தேவனை விட்டுட்டு எனக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லி என்னைக்கு நான் போனேனோ அப்போ நான் ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனைக்காரனாக நான் மாறி விடுகிறேன். இயல்பாகவே மாறிடும். விக்கிரகங்கிற ஒரு சிலையை வச்சு வணங்குறது மாத்திரம் அல்ல, தேவனை விட்டு வேற எதை நேசிக்க ஆரம்பித்தாலும் அது விக்கிரக ஆராதனை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, அப்போ இவங்க என்ன செய்யறாங்க? தாவீது ரெண்டாவது ஒரு காரியம் செய்யறான். பாவத்தினுடைய அறிக்கை அவன் என்ன செய்யறாங்க? செயல்பட ஆரம்பிக்கிறான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்ப வாசிக்கலாம் 51வது அதிகாரம் 7லிருந்து 12 வசனங்கள் இருக்கு. ஒரு சில வசனங்களை மட்டும் நாம் வாசிக்கலாம். நீங்கள் என்னை ஈசோப்பினாலே சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும்,
ம் ம் ஆ ம் ஆ ம் இப்போ பாருங்க, பாவங்கள்லாம் உன் பக்கத்தில் இருக்க கூட என்ன பண்ணிடுங்க. எப்படி வேண்டுதல் பண்ணீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, அதில் படித்து பாருங்க. எப்படியெல்லாம் தன்னுடைய பாவத்திலிருந்து தேவன் விடுதலை ஆக்கணும், நீங்கள் எப்படி இருக்கணும், நான் எப்படி இருக்கணுங்கிறத இவர் என்ன செய்கிறாருங்க. ஆமாம், சுத்திகரிக்க வேண்டி அவர் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். பாருங்க, சுவாசிங்க. ம் ஆ ஆ பாருங்க, இப்படியெல்லாம் அவர் என்ன செய்கிறாருங்க. புரிகிறதா? நீங்கள் திரும்ப கொஞ்சோண்டு அந்த வாசிங்க, 7ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் வசனத்திலேருந்து வாசிங்க. நீங்கள் என்ன சுத்தம் பண்ணுங்க ஆண்டவரே. இந்த ஈசோப்பினால் சுத்தம் அப்படிங்கிறது என்ன காரணம் சொன்னால், குஷ்டரோகிகள் சுகம் அடைந்த பிற்பாடு ஆசாரியனிடத்தில் வரும் பொழுது அவர்கள் இந்த ஈசோப்பினாலே என்ன செய்வாங்க, அவங்க அந்த தண்ணி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை சுத்திகரித்து நீ என்ன பண்ணலாம், வெளியே உள்ளே வரலாம்ப்பா, நீ பாளையத்துக்கு வெளியே நிற்க வேண்டிய வேலை இல்லை. அப்போ பாருங்க, அவர் எப்படி எதை கொண்டு வரார் பாருங்க. ஒரு குஷ்டரோகி என்கிற பாவியான காரியத்திலிருந்து ஈசோப்பு சுத்திகரித்து எப்படி உள்ளே கொண்டு வருதோ, என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. என்னை கழுவியறலும், நான் உறைந்த மலையிலும். ஒரு வசனம் நம்மள்ட்ட ஞாபகம் இருக்குதுங்களா, உன்னுடைய பாவங்கள் சிவேன் இருந்தாலும் உறைந்த பழைய போல மாற்றுவேன், நானும் வெண்பஞ்சை போல மாற்றுவேன். இதை தான் அவர் சொல்றாரு. ஆமே, வேதங்களை எல்லாத்தையும் அவர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் சொல்றாரு, என்ன செஞ்சிருங்க, ஈசோப்பினால் சுத்திகரியும், என்ன கழுவியறலும், உறைந்த மலையில் வெள்ளையாயிருவேன். என்ன கழுவுங்க ஆண்டவரை, நான் சுத்தமாக மாறணும், நல்லா பரிசுத்தமாக மாறிடணும், என்னை மாற்றுங்கிறாரு. என்னுடைய பாவத்தை பார்க்காதபடிக்கு நீங்க உமக மற்ற மறைச்சி என் அக்கிரமத்தெல்லாம் நீக்கிருங்க, மறைச்சிருக்கிட்டு இதெல்லாம் என்ன பண்ணிடுங்க என்ன. ஆமா, எல்லாத்தையும் என்ன நீக்கிருங்க. தேவனே, சுத்த இருதயத்தை என்னிட தாங்க, புதுப்பியும். இந்த வசனம் அந்த சுத்திகரிக்கிறதுல இதுதான் பழைய ஏற்பாட்டு காரியங்களில் இருந்த ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டினுடைய அனுபவத்தில் ஒரு கொண்டு வந்த காரியம். புரியுதுங்களா? இப்போ ஒரு எதுக்கு என்னை தள்ளாதீங்க, என்னன்ட்ட இருக்கிற ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க, என்னை என்ன பண்ணுங்க கழுவு. இல்லை, இது மட்டும் தான், தள்ளாமலும் என்னிடத்துல இந்த ஆவியை எடுத்துக்கொள்ளாமலும் இருங்கிற சொல்ற காரியம். இதுக்கு ஏதோ ஒன்று யோசிக்கிறாரு. எதை யோசிக்கிறாரு அதை கொஞ்சம் பார்க்கலாம். சங்கீதம் 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 14 15. ஒன்று சாமுவேல் 16 14 15. கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு நீக்கினார், கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவங்களை கலங்க பண்ணி கொண்டிருந்தது. அப்பொழுது சவுலின் ஊழியக்காரர் அவனை நோக்கி, இதோ தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி. ஆமென், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னகிட்ட இருக்கிற ஆவி போயிருச்சுன்னா ஒரு பிசாசு வந்து நான் குடியிருக்கும். சவுலுக்கிட்ட இருந்த ஆவி போயிடுச்சு, பொல்லாத ஆவி உட்காந்து அவர் என்ன பண்ணுச்சுங்க, ஆட்ட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்மள்கிட்ட கர்த்தருடைய ஆவி இருக்கணும்னா என்ன இருக்கக்கூடாது, பாவம் இருக்கக்கூடாது. பாவம் என்கிட்ட இருந்துச்சுன்னா என்கிட்ட இருக்கிறது பொல்லாத ஆவி வந்து சேர்ந்து விடும். அப்போ பொல்லாத ஆவி என்கிட்ட வந்துச்சுன்னா நான் ஆடுவது அல்ல, என்னுடைய சிந்தனைகள், என்னுடைய செயல்கள், என்னுடைய பேச்சுகள், என்னுடைய பார்வைகள் எல்லாமே பிசாசுக்குரியதாக இருக்கும். அப்படின்னு நான் சொன்னேன்னா ஆண்டவருக்கு பிரியமற்ற காரியங்களாய் மாறிக்கொண்டே இருக்கும்.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதிலேயே நம்ம என்ன செய்யணுங்க, கொஞ்சம் நம்மள ஆகா எங்கேயோ நகர்ந்துட்டோமேங்கிற ஒரு ஞாபகம் நமக்குள்ள வரணும். சங்கீதம் 51:11 வாசிங்க. இதனால தான் தாவீது சொல்றாரு, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து, இதனால தான் சொல்றாரு. அவனுக்கு தெரியும் சவுலுக்கு முன்னாடி ஆவி போயிருச்சு, இவர் தானே ஆவி ஓட்ட போனவரு. அதனால தெரியும், ஆகா அவன்கிட்ட இருந்து ஆவி போய் வேற ஒரு ஆவி வந்துருச்சு. நம்ம பாவம் பண்ணிட்டா இப்போ நமக்குள்ள என்ன வந்துடும், மீறுதல் பண்ணிட்டா நமக்குள்ள. அதனால இவர் என்ன பண்றாரு, முதல்ல சேஃப் சைடுக்கு வர ஆரம்பிக்கிறாரு. என்னை மன்னி ஆண்டவரை, நான் அறிக்கையிடுற ஆண்டவரை, என்னை சுத்தம் பண்ண ஆண்டவரை, என்கிட்ட ஆவி எடுத்துடாதீங்க ஆண்டவரை. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நெகேமியா எழுதின புஸ்தகம் 11வது அதிகாரம் 11வது வசனம். இல்லைம்மா, நெகேமியா 16:1-6 சாரி. உமது அடியாராகிய இஸ்ரவேல் இப்போ பாருங்க, இதை தொடர்ந்து இதில் வாசிச்சா நெகேமியா ஒரு அறிக்கையிடுறாரு. என்ன அறிக்கையிடுறாருன்னு சொன்னால், நாங்கள் பாவம் செஞ்சிட்டோம், நீ பாவம் செய்யும்போது ஜனங்களை சிதறடிப்பீங்கிறது எங்களுக்கு தெரியுது, அதனால இப்போ என்ன பண்ணிடுங்க, எல்லாத்தையும் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருங்க, ராம் முழுதும் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ நம்முடைய அந்த அறிக்கை தான் நம்மளிடத்திலிருந்து இருக்கிற பாவங்களை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. அல்லேலூயா. நாம் எல்லா சுருக்கமான ஜெபத்திற்கு பெருக்கமான ஆசீர்வாதத்தை தாரும். நமக்கு நிறையா கண்டுபிடிச்செல்லாம் நிறையா வச்சுருக்குறோம் இல்லைங்களா. பாவம் நமக்குள்ளே இருக்குதா இல்லையானே நமக்கு தெரியாது. ஆனால் என்ன பண்ணுறோம், நாங்கள் அறிந்தும் அறியாததும் தெரிந்தும் தெரியாதுமான எல்லா பாவங்களையும் மன்னித்து விடும் அப்படின்னு. அப்படிங்களாங்க, ஓகே, அப்படின்னு இப்படி தான் நம்ம இருப்பார் ஆண்டவர். ஆமென். நான் சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் இப்படி சாதாரணமாக சொல்லி அதை கேட்குற அளவுக்கு ஆண்டவர் ஒன்றும் மலிவானவர் கிடையாது. அவர் காட், அவரே தான், அவரை தவிர வேறு எதுவுமே கிடையாது. அவர்கிட்ட போகும்போது நமக்குள்ளே தாழ்மை வேணும். பாவங்களை அறிக்கையிடும் பொழுது தாழ்மை நமக்கு தேவை. பாவத்தை அறிக்கையிடும்போது பயம் தேவை. ஏசியா பார்க்குறான், ஆண்டவரே நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அசுத்த உதடுள்ள மனுஷர் மத்தியிலே வாசமாக இருக்கிறேன், கர்த்தரை என் கண்டதே நான் அதமானேன். பய உணர்வு அவனுக்குள்ளே வருதுங்க. இந்த பயம் நமக்குள்ளாக வருகிறதா? நமக்கு இன்னும் பாவமே எதுன்னு தெரியல. கொஞ்சம் சொல்லுவோம், கொஞ்சம் கொஞ்சமாக வரலாம். 1 சாமுவேலுக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். ஆகையால் நாங்கள் கர்த்தரை விட்டு பாகால்களையும் அஸ்தரோத்தை சேவித்ததினாலே பாவம் செய்தோம். இப்பொழுது எங்கள் சத்துருக்கள் கைக்கு ரட்சியும். இனி சேவிச்சிருவோம் ஆண்டவரை, எங்களை கொஞ்சம் தயவு செய்து மாற்றுங்க. நாங்கள் அஸ்தரோத்தெல்லாம் போய் ஜெபம் பண்ண கும்பிட ஆரம்பிச்சிட்டோம், எங்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு, என்னை இன்னொருத்தன் ஆட்கள் ஆரம்பிச்சிட்டான், என்னை ரட்சியும் ஆண்டவரே. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ பாவம்ங்கிறது எதை கொண்டு வரலாம், கொஞ்சம் நம்ம சொல்லலாமே, கொஞ்சம் பேசலாம் இல்லை? பாவம்ங்கிறது எதை சொல்லலாம்? நம்ம எது பாவம்ங்கிறது நமக்கு தெரிகிறது. வேதாகமத்தை கர்த்தரை தேடாதது பாவம், கர்த்தருக்கு விரோதமாக செய்கிறது பாவம், கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லாம் பாவம், விசுவாசத்தில் வராத யாவும். கரெக்ட், வசனத்தோடு சொல்லிட்டாங்க. அதை வேறு அநீதி எல்லாம் பாவம் தான். ஆமாம் பாருங்க, அநீதி எல்லாம் பாவம் தான். இது ஒரு வசனமே பெருசு. எதெல்லாம் ஆண்டவருக்கு நீதி இல்லாத காரியமோ அதெல்லாம் பாவம். ஆமே. அப்போ எதெல்லாம் நீதி இல்லாதது? பெருமை, பொறாமை, கீழ்ப்படியாமை, விரோதங்கள், பகைகள்,
சண்டைகள் இல்லை, அது மட்டுமே இல்லை, நான் பொதுவாகவே சொல்கிறேன். மாமிசத்தின் கிரியைகள் மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத எல்லாமே பாவம் அப்படின்னு சொன்னால், அப்போ ஆண்டவருக்கு பிரியம் உள்ளது எது? 8:30 மணிக்கு வர்றது ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா? வல்லனா இப்போது நமக்கு புரியல இல்லை, ஏன்னா ஆண்டவர் வந்திருக்கிறாரு. அப்போ நான் ஆண்டவரை என்ன பண்ணிட்டேன்? அலட்சியப்படுத்திட்டேன். அப்போ ஆண்டவரை அலட்சியப்படுத்துவது பாவமா சரியா? அப்போ எது தெரியலாங்கிறதுனால தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, சில காரியங்களை போனோம். எதெல்லாம் ஆண்டவர், அதனால சொன்னார் அவரு, அநீதி எல்லாம் பாவம் தான், நீதி என்கிற ஒன்றுக்கு தவறான ஒரு மாறி போறது எல்லாமே பாவம் தான். அப்ப ஆண்டவரை விட்டு விட்டு நான் எதெல்லாம் செய்கிறேனோ அதெல்லாம் பாவம் தான். ஆண்டவருக்கான நேரத்திலே நான் அவரை விட்டு விட்டு நான் வேறு எதெல்லாம் செய்தாலே அது எனக்கு பாவமாய் மாறுகிறது. ஆமென். இதை நம்ம அலட்சியமாக இருந்துகிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ பார்க்கலாம் 51வது அதிகாரம் 13 - 17. ஆண்டவர் எதை விரும்புகிறார் நம்மள்ட்ட இருந்து? தேவனே, இன்னொரு வாட்டி வாசிக்கலாமா? சங்கீதம் 51 16 17. இன்னொருத்தவங்க வாசிங்க. நீங்களாக்கி ரத்த பலிக்கு என்ன நீங்களாக்கி கம்பீரமாய் போன. அப்ப மனிதர் இடத்துல தேவன் விரும்புவது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் எழுதின புஸ்தகம் 15:22 நினைக்கிறேன். கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனப்படிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும். இப்போ இந்த இடத்துல எதை சொல்றாரு அவரு? ஆட்டுக்கடாக்களின் கர்த்தருடைய சத்தத்தை கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படுதலும் ஆட்டுக்கடால் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்கிற சாமுவேலுடைய வார்த்தை சவுலுக்கு சொல்லப்பட்டது. தாவீது அறிந்தபடினால் அவன் சொல்கிறான். சங்கீதம் 51 16 17 வாசிங்க. பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமானது அல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். அப்போ நியாயப்பிரமாணத்தின்படியாக பாவத்திற்கு பலி செலுத்த வேண்டிய இடத்திலே இருந்த தாவீது பலி செலுத்தாதபடிக்கு தேவனிடத்தில் முறையிடுவதற்கான காரணம் சாமுவேல் சொன்ன வார்த்தை. ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் அந்த கீழ்ப்படிதல் உத்தமம். இப்ப இதுதான் இவன் மைண்ட் செட்டுக்கு போனுச்சு. அப்ப என்ன சொல்றான்? ஐயா, அது ஆட கூட அவருக்கு தேவையில்லையே. இப்ப நமக்கு என்ன தேவை? கீழ்ப்படுதலும் செவி கொடுத்தலும். அதை தான் இவர் சொல்றாரு. நீ பலிய விரும்புறதில்லை ஆண்டவரே. ஏற்கனவே யார் சொல்லி கொடுத்துட்டாரு? எனக்கு சாமுவேல் சொல்லி கொடுத்துட்டாரு. அதனால என்ன பண்ற? தகன பலியும் உனக்கு பிரியமானதில்லை. உனக்கு தேவை நொறுங்குண்ட ஆவிதான ஆண்டவரே. இந்த நொறுங்குன ஆவி ஆண்டவரே, அல்லேலூயா, இந்த நொறுங்குன ஆவியை தான் அவன் கொடுக்க விரும்புகிறாருங்க. இதுதான் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது அவன் நல்ல அனலைஸ் பண்ண வர ஆரம்பிக்கிறான். ஒரு பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டுமானால் நான் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி அவனுக்குள்ள இருந்துதான் இந்த 51ஆம் சங்கீதத்தை எழுதியிருக்கான். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவரு அப்படியே கரையை பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, மாற்ற ஆரம்பிச்சுட்டே இருக்கிறாரு. இல்லைங்களா? தண்டனை இருந்துச்சு, அவனால் ஆலயம் கட்ட முடியல. அவனுடைய ரத்தப்படி இருந்து நீ எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருந்து ரத்தப்படி இருந்துச்சு. அதனால் நீ கட்டாத, சாலமோன் அதை கட்டுவானா. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, தாவீதின் இருதயத்திற்கு எப்படி அவர் சொன்னார்? அதை இதற்கான காரணம் தான் தன் பாவத்திற்கே ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறான் தாவீது. இதுவே பெரிய டாக்டரேட் கொடுக்கணும் இல்லை அவருக்கு.
ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மத்தேயு எழுதின புத்தகம் 26வது அதிகாரம் 74 75. அப்பொழுது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூறிற்று. அப்பொழுது பேதுரு, தேவன் கூவுறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று இயேசு தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை நினைத்து கொண்டு வெளியே போய், இதுதாங்க அறிக்கை. ஆண்டவர் சொன்ன மாதிரி நான் 3 முறை சேவல் கூக்குறதுக்கு கூட நான் என்ன பண்ணிட்டேன், நான் மறுதளிச்சிட்டேனேன்னு சொன்னாரு. நீ 3 முறை மறுதளி பண்ணாரு. சேவை கூடி 3 மணி என்னாச்சுங்க, ப்ரூவ் பண்ணிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்றாருங்க, வெளியே போய் இந்த மனம் கசந்து அழுகிற காரியங்கள், நான் பாவம் பண்ணிட்டேன் ஆண்டவரேங்கிற கொஞ்ச நாள் தண்ணி நம்ம கையில் வந்திருக்கா? வந்திருக்கீங்களா? நாங்கள் அப்படியெல்லாம் பெரிய பாவம்லாம் பண்ணலை நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். நீங்கள் உட்காந்து ஒன்று ஒன்றா நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இது கர்த்தருக்கு நான் இன்றைக்கி ஒரு காரியம் செய்கிறேன். நீ காலம்பரையில் நீங்கள் நைட்டு ஒவ்வொரு நாளும் நைட்டு உட்காந்து காலம்பரை நான் அந்த காரியம் செஞ்சேன், இது கர்த்தருக்கு பிரியமாக இருந்திருக்குமா, வேத வசனத்தின்படி சரியாக இருந்திருக்கா, நான் இந்த வார்த்தையை பேசியிருக்கிறேன், இந்த வார்த்தையை நான் பேசியிருக்கேன், இந்த வார்த்தை இவங்களோட பேசியிருக்கிறேன். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் தான் செஞ்சுருப்பேன். அப்போது இது இன்றைக்கி லோட் ஆயிடுச்சு, நாளைக்கு ஆமாம் அப்படி என்ன பண்ணுங்க, அப்படியே ஸ்கொயர் போட்டே என்ன பண்ணும், வந்துக்கிட்டே இருக்கும் இல்லைங்களா? அப்போ நம்மள்ட்ட என்ன பண்ணுனா, அனுதினமும் ஒரு ரட்சிப்பு நமக்கு தேவையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அன்னைக்கு உங்களை என்ன பண்ணுங்க, சுத்திகரிக்க ஆரம்பிங்கள். நீங்கள் அனுதினமும் நீங்கள் சுத்திகரிக்க ஆரம்பித்தால் நீங்கள் ஆண்டவருடைய வருகையில் எவரடியாக இருப்பீங்க. எப்போ வேணாலும் போகலாம், ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கிறேன் ஆண்டவரே. அந்த அனுபவம் நமக்கு வரணும்னு சொன்னால் முதல்ல சுத்திகரிப்பின் அனுபவம் நமக்குள்ளே வேண்டும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுது. 2025 கடைசி பகுதிக்கு வந்திருக்கிறோம். 21 நாள் உபவாசம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். உபவாசம் யார் இருக்கிறாங்கிறது தெரியாது. ப்ரேயருக்கு எல்லாருமே வர்றாங்க. அப்போ ப்ரேயருக்கு வரும்போது நாங்கள் எடுக்கிற ஒரே ஒரு வசனம் விசுவாசம் என்கிற ஒரு வார்த்தையை மட்டும்தான் நான் எடுக்கிறேன், வேறு எதை பற்றியும் பேசலை. ஆனால் நான் நிறையா காரியங்களை இந்த நாட்களில் நான் அறிந்து கொண்டு இருக்கிறேன். விசுவாசத்தினுடைய ஆழ அகல உயரங்களை பார்க்கும்போது அது எவ்வளோ பெருசாக இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி வசனத்தை வாசிக்கும்போது ஒன்றா கோத்தே தான் இருக்குதே ஒழிய அது ஒன்றுமே விலகி இருக்கவே இல்லை. அவ்வளவு காரியங்கள் ஒன்றுக்குள்ளாக ஒன்று சுத்தப்பட்டு இருக்கிறத பார்க்குறோம். ஆகவே வேதங்களை நம்ம வாசிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் அனுதினமும் நம்முடைய அறிக்கையிட்டு ஆண்டவரை என்னை மாற்று. நீங்கள் மனுஷன்ட்டு சொல்லவே வேணாங்க. எல்லாம் அறிந்த ஒரு தேவனிடத்தில் நம்ம என்ன செய்கிறாங்க, நான் அறிக்கையிடுறேன். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. என் நாவிலே சொல் புறவாதற்கு முன்பதே அறிந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தேவனிடத்தில் என் அறிக்கையிடல என்ன தவறாக இருக்க முடியும்? நான் செய்கிற பாவங்கள், நான் செய்வது பாவம் என்று தெரியாமலே நான் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம பார்க்குற பாவங்கிறது விபச்சாரம் பாவம், திருட்டு பாவம், சண்டை பாவம், கோபம் பாவம். இதை தான் நம்ம பெருசாக பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இதை தாண்டி அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி தெரியணும்னு சொன்னால் நீங்கள் உட்காந்து இந்த வேதத்தை தேடி பார்த்தா தான் தெரியும். நீதிமொழிகள் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறையா காரியங்கள் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் இல்லைங்களா? படித்து பாருங்கள், அதில் ஒரு சிலது நிறையா விளக்கங்கள் இருக்குது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நம்ம வாசிக்கலாம். இப்போது சீர் பொருந்தும்படியான ஒரு காரியத்தை ஆண்டவர் கடைசியாக அந்த 18-19 வச்சிருக்கிறாரு. இதனுடைய விளக்கங்கள் ஒன்றும் பெருசான ஒரு காரியம் இல்லை. வாசிக்கலாம். சங்கீதம் 4:5 எடுத்து வாசிக்கலாம். நீதியின் பலிகளை செலுத்தி. அப்ப நமக்கு பலிகள் எது அப்படின்னா, அநீதியெல்லாம் பாவம் தான். இப்ப எதை செய்யணுமா? நீதியை செய்து என்ன பண்ணுங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. அடுத்த ஒரு வசனம் உபாகமம் 33:10. நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு உம்முடைய பிரமாணத்தையும் போதித்து உமது சன்னிதானத்திலே தூப வர்க்கத்தையும் உமது பலிபீடத்தின் மேல் சர்வாங்க தகனப்பலியும் இடுவார்கள். அப்படின்னா என்ன சொன்னா,
ஆராதனைக்குள்ளாக பலி செலுத்தக்கூடிய அனுபவத்துக்கு வந்துருவாங்க. அப்படின்னா ஒரு ஒப்புரவாகிறதான ஒரு நிலை உண்டாகிறது. 51 சங்கீதம் 1-2 ஆரம்பிச்ச பாவத்தினுடைய அந்த மன்னிப்பு, அறிக்கை, ஒப்புரவாகுதல், அப்ப இதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு கடைசியில் என்ன சொல்றாங்க, தேவனோடு கூட இணைகிற ஒரு காரியமாக இந்த கடைசி 18-19 வசனத்தை அந்த சங்கீதக்காரன் முடிக்கிறத நாம் பார்க்குறோம். உங்களுக்கு பலி செலுத்துவாங்க, ஆண்டவரே உண்மையில நாங்கள் நம்பிக்கையாக இருப்போம், சீயோனிலே நம்பிக்கையாக இருப்போம் என்று சொல்லி ஒரு ஒப்புரவாகிற ஒரு நிலையை பார்க்கிறோம். அப்போது ஒரு ஆரம்பத்தில் இருந்து தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து ஒப்புரவாகிற வரலும் ஒரு சங்கீதத்தை ஒரு மனிதன் எழுதியிருக்கிறார் என்று சொன்னார். அவன் அதிகமாக பிரயாசப்பட்டிருக்கணும், எவ்வளவு அதிகமாக பாவத்தை உணர்ந்தவனாக அந்த காரியத்தை அவன் செஞ்சிருக்கணும். பாவம் என்னை ஆண்டவரை விட்டு தூரப்படுத்துகிறது, பாவம் அது எனக்கு தண்டனை கொடுக்கிறது, பாவம் என்னை பயத்தை உண்டாக்குறது, தேவனை பார்க்க முடியல, தேவ சமூகத்துக்கு என்னால் போக முடியல அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே ஏதோ ஒரு பாவம் இருக்குன்னு சொல்லி என்னுடைய ஆவி ஆத்ம சரீரத்திலே பாதிக்கப்படுகிறது என்று சொல்லி இவன் இதற்காக உணர்ந்து எழுதின சங்கீதம் தான் இந்த 51 சங்கீதம். வாசிக்கலாம். ஏசாயா எழுதின புஸ்தகம் 43வது அதிகாரம் 10-11 வசனங்கள் வரை. நானே அவர் என்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் இருப்பதும் இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு முன்னாடியும் தேவன் கிடையாது, எனக்கு பின்னாடியும் தேவன் கிடையாது, நான் தான் தெய்வம். ஆமென். இப்போ அவரை தான் நம்ம என்ன செய்யணுங்க, சேவிக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். வாசிக்கலாம். யோவான் எழுதின புஸ்தகம் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை இல்லாமல் உங்களாலே, நான் தான் கடவுள், எனக்குள்ளே நீ வரலாம் ஒன்றுமே செய்ய முடியாது. பழைய ஏற்பாட்டிலையும் அதெல்லாம் சொல்கிறாரு, புதிய ஏற்பாட்டிலையும் அதான் என்ன செய்கிறாருங்க, ஆண்டவர் சொல்கிறார். தேவனை விட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாதுங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். சாதாரணமாக ஒரு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறோம், பெட்ரோல் போடுவோம், ஓட்டுவோம், பெட்ரோல் போட்டோம், ஓடும். எவ்வளோ நாளைக்கு ஓடுங்க? பெட்ரோல் தேர வரணும், எது தேர வரணும், பார்சலை தேயிற வரலும் ஓடும். அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குமா? ரிப்பேர் ஆகணும் இல்லைங்களா? புரியுதுங்களா இல்லையாங்க? அப்போ நமக்குள்ள அந்த ரிப்பேர் ஆகுதா இல்லையான்னு எது வரலும் தெரியணும்னா பாதிக்கப்படும் பொழுது தான் நமக்கு என்ன செய்யுதுங்க, ஓ நம்ம எங்கேயோ சிக்கல் உண்டாக்கிட்டோம்னு தெரியுது. அதுவரையும் நமக்கு என்ன தெரியலங்க, பாவம் தெரியல. நம்ம நார்மலான லைஃப்லேயே போய்கிட்டே இருக்கிறோம், எங்கேயோ ஒரு நாள் இடிக்கும், அப்போ போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், ஜோம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஜோம் பண்ணுறீங்களா, நீங்கள் ஜோம் பண்ணல, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இது மாறணுங்க, பெரிய புயலாக இருக்குது, இதை அடித்து போது என்ன ரொம்ப கலங்க. முதல்ல ஆரம்பத்திலே பண்ணிங்கன்னா உங்கள் வாழ்க்கை தெளிவாக இருக்கும். உங்கள் கூட ஆண்டவர் வருவா, உங்கள் கூட ஆண்டவர் வந்தா எந்த தடையும் நமக்கு என்ன செய்யாதுங்க, இருக்கவே இருக்காது. ஏன் என்று சொன்னால் நடத்துகிறவர் 40 வருட காலங்கள் இஸ்ரவேல் ஜனங்களை கிட்டத்தட்ட 20 லட்சம் ஜனங்களை நடத்தினவர்கள் ஒருவரும் ஒரு நாளும் தடை செய்ய முடியவில்லை. ஆமென். சமுத்திரம் தடை செய்ய முடியவில்லை, ஆறு தடை செய்ய முடியவில்லை, பாலைவனம் தடை செய்ய முடியல. எல்லாம் எல்லா காலத்தையும் கொடுக்கிற ஒரு தேவன் அவர்களோடு கடந்து போனார். அவர்களோடு யாராருக்கெல்லாம் பாவம் இருந்துச்சோ, யாராருக்கெல்லாம் அக்கிரமம் இருந்துச்சோ, யாராருக்கெல்லாம் மீறுதல் இருந்துச்சோ எல்லாமே பாலைவனத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அவர்கள் கானான் தேசத்தை கண்டடைந்தார்கள். அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, ஆனால் அதற்கு பின்பதாக கட்டளை கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒரே ஒரு கட்டளை தாங்க கொடுத்தார் ஆண்டவர். இந்த கனியை சாப்பிடாதுன்னு ஒன்று தான் கொடுத்தார். அத்தோடு நின்றுந்தால் ஒன்னோட நின்று இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, இவன் செஞ்ச பாவத்தை என்ன பண்ண முடியல, எப்பா ஒன்றும் சொல்லியெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, எழுதி வச்சிரு. ஏன்பா அது என்ன 613 பிரமாணங்களை கொடுத்து என்ன பண்ணாரு, இதை செய்யாதே, இதை தொடாதே, இதை பண்ணாதே இப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க,
613 பிரமாணங்களை கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் இந்த லேவியர் ஆகமத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே மனிதன் செய்த பாவத்திற்கு விரோதமாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. இது பாவம் தாண்டா, இது செய்யாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏங்க இதெல்லாம் நடக்குதானா? நடந்ததுனால தான் எழுதி வச்சிருக்கிறாங்க. நீங்கள் லேவியர் ஆகமம் எத்தனை பேர் படிச்சீங்கன்னு தெரியல. ஏன்னா அதெல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான காரியம். எழுத்து பிள்ளைகள் ஜாஸ்தி இருக்குமோ என்ன பண்ணிடுவாங்க, ஜம்ப் பண்ணிடுவோம். என்னாகம்மா அப்படி ஒரு ஜம்ப்பு. இல்லைங்க உன்னதப்பட்ட ஐயோ அதெல்லாம் படிக்கக்கூடாது, டக்குன்னு ஒரு ஜம்ப்பு. புரியுதுங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இது என்னங்க, ஆமாம் ஆரம்பத்துலேருந்து முடிகிறவரெல்லாம் ஆண்டை நமக்கு தான் கொடுத்துருக்கிறாரு. இந்த வசனங்களை நீங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வாசித்தாதான் எது நீதி அப்படிங்கிறது தெரியும். எது நீதி எதுன்னு தெரிஞ்சாதான் எது அநீதிக்குள்ளே போகக்கூடாதுங்கிறது நமக்கு தெரியும். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2025 நான் பல முறை சொல்லிட்டேன், வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் பைபிளை படித்து முடியுங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆனால் அது நம்ம பேரால் என்ன செய்ய முடியலங்க, முடியல. ஏன் முடியவில்லை? என்னம்மா காரணமே யாரும் சொல்ல முடியாது, நேரம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு செல்லை ஆன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகுதுங்க? எப்போ விடிய 3 மணி வரலும் போகுமோ? நான் சொல்கிறது புரியுதுங்களா? மணிக்கணக்கில் போகுது. நான் சொல்கிறது நீங்கள் கரெக்டாக படிச்சிங்கன்னா 20 நிமிஷத்துக்குள்ளார 5 அதிகாரம் படிச்சிடலாம். 20 நிமிஷத்தில் 5 அதிகாரம் படிச்சிடலாம். நீங்கள் அப்படி இப்போ 20 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொடுத்து 5 அதிகாரம் படிச்சிங்கன்னா சங்கீதம் படிக்கும் பொழுது அந்த 20 நிமிஷத்தை கூட சங்கீதங்களை நம்ம என்ன செய்ய முடியும், படிக்க முடியும். அப்படி படித்து முடிச்சிங்கனாலே ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பைபிள் படித்து இன்னும் கொஞ்சம் படிக்கிறதுக்கான நேரமும் நமக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? நான் அப்படி தான் படிப்பேன். ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நான் பைபிளை படித்து அடுத்த இடத்துக்கு வந்துட்டேன். மார்க் வச்சுருக்கிறோம், கொஞ்சம் படிச்சுட்டேன். யாத்திராமம் வந்தாச்சு. இப்போ யாத்திராமம் கூட இல்லை, லேவியராகமம் வந்துட்டேன். புரியுதுங்களா? அப்போ 3 அதிகாரம் 3 புஸ்தகம் முடிச்சுட்டேனே. அப்போ இன்னும் முடித்தா அதையும் முடிச்சிடுவேன். அப்போ நீங்கள் ஒரு வருடத்திற்கு ஒரு முறையாவது நீங்கள் வேதத்தை வாசிக்கிற மாற்றம் செய்தால் மட்டும்தான் நமக்கு எது நீதி எது அநீதி என்பதை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். அது தெரிந்து கொள்ள முடியாதனால தான் நாம் பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னங்க எல்லாரும் எங்களை குற்றவாளி ஆக்குறீங்கன்னு சொல்லி வருத்தப்படாதீங்க. நாம் எல்லோரும் பாவம் செய்து எல்லாரும் ஏகமாய் கெட்டு போனவர்கள் தான். ஆண்டவர் தான் கிருபையாக நாட்களை கொடுத்து உனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் நீட்டி குடிச்சிருக்கிறோம்ப்பா, இதுவே உனக்கு மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளில் உனக்கு என்ன செஞ்சீங்க, இருதயத்திற்கு ஏற்றதை கண்டால் நலமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். வசனத்தை சொல்லிட்டேன். இன்னையிலிருந்து நீங்கள் ஆரம்பிச்சிருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் பாவம் இல்லாதபடிக்கு ஆண்டவர் வந்தால் எப்போ வேணாலும் ரெடி ஆண்டவரேங்கிற ஒரு நிலை நமக்குள்ளாக போகிறது. பாவம் உங்களுக்குள்ளே வருமானால் தேவனுடைய பிரிவினை வருகிறது மாத்திரமல்ல, தண்டனை வருகிறது மாத்திரமல்ல, உங்கள் இருதயத்தில் எப்பொழுதும் ஒரு பய கலக்கம் உண்டாகி கொண்டே இருக்கும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம்.